அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி புரட்டாசி மாதத்தின் தேய்பிறை பஞ்சமி. வீட்டில் தனமழை பொழிய கடன் தொல்லை தீர சக்தி வாய்ந்த வழிமுறையை பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அன்னையை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது அதிரடியான பணவரவை தரக்கூடிய, கடன் தொல்லையை நீக்கக்கூடிய, அடகு வைத்த நகைகளை விரைவாக மீட்கவும் புதிய தங்க நகைகள் சேரவும் அற்புதமான வராகி அன்னையினுடைய ஒரு திருநாமத்தை பார்க்க போறோம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே இப்ப நம்ம பார்க்க போகும் திருப்பெயரை உச்சரிக்கலாம். நம்ம பார்க்க போகும் வராகி அன்னையினுடைய ஆற்றல் மிக்க அந்த திருநாமம் என்ன, அதை எந்த நேரத்துல எப்படி ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வராகி அன்னையினாலே அவங்க இரவு நேர தேவதை. பஞ்சமியை முன்னிட்டு வராகி அன்னையினுடைய எந்த ஒரு மந்திர ஜபங்கள், பூஜைகள், நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை இரவு நேரத்தில் செய்வதுதாங்க உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். பஞ்சமின்னு மட்டும் கிடையாதுங்க. பொதுவாகவே வராகி அன்னையினுடைய வழிபாடை மாலை நேரத்திற்கு பிறகு, இருட்டு வந்ததற்கு பிறகு செய்வதுதாங்க நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இரவு நேரம் செல்ல செல்லதாங்க வராகி அன்னையினுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்க இன்றைய தினம் அக்டோபர் 11ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ஜபம் செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நீங்க நார்மலா குளிச்சிருந்தால் மட்டும் போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை, நார்த் டைரக்ஷன் அல்லது ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. வடக்கை நோக்கி அல்லது கிழக்கு திசையை நோக்கி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. இந்த திருநாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அன்னை வராகியை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்களும் வீட்டில் தாண்டவமாடணும். வராகி அன்னை மகாலட்சுமி ரூபத்துல எங்களுக்கு அருள்பாலிக்கணும். தங்கமும் வைரமும் வீட்டில் நிறைவாக இருக்கணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனைய செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த சக்தி மிக்க திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்ல வேண்டாம். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் வராகி அன்னையை மனதார நினைச்சுக்கிட்டே ஸ்ரீம் தனவசங்கரி ஸ்வர்ண வாராகி வசிய வசிய ஸ்வாஹா, ஸ்ரீம் தனவசங்கரி ஸ்வர்ண வாராகி வசிய வசிய ஸ்வாஹா, ஸ்ரீம் தனவசங்கரி ஸ்வர்ண வாராகி வசிய வசிய ஸ்வாஹா அப்படின்ற இந்த திருநாமத்தை 15 நிமிடங்களுக்கு பொறுமையா நீங்க ஜபம் செய்யுங்க. பிறகு இன்னொரு முறை வராகி அன்னை கிட்ட 16 செல்வங்களும் வீட்டில் தாண்டவம் ஆடணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இந்த திருநாமத்தை ஜபம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்க்க போறோம். வரும் தீபாவளியை முன்னிட்டு அற்புதமான லக்ஷ்மி குபேர லேடிஸ் மற்றும் ஜென்ஸ் பர்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான பணவசிய மணி பர்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்குங்க. முதலாவதாக இப்ப நம்ம ஜென்ஸ் பர்ஸ், ஆண்களுக்கு உண்டான வேலட்டை பார்க்கலாம். நம்ம சேனல்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு மணி பர்ஸ்னா அது எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அது பணத்தை ஈர்க்கும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதனுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான விஷயங்களை இந்த மணி பர்ஸ்ல நம்ம கொடுத்திருக்கோம். முதல் விஷயம், பணத்தை அதிரடியாக ஈர்க்கக்கூடிய மணி பர்ஸ் ஒன்னு ஒயிட் கலர்ல இருக்கணும் அல்லது ரெட் கலர்ல இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மணி பர்ஸ்
பியூர் ரெட் கலர்ல நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே ரிச்சா பிரீமியமா இருக்குங்க. இந்த பர்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்க எல்லாருமே இதே போல ஒரு மணி பர்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு குவாலிட்டியா ரிச்சான லுக் இருக்குங்க. இரண்டாவதாக PU லெதர்ல நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது பாலி யூரித்தின் லெதர்ல இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு அதுல இருந்து எடுக்கக்கூடிய லெதர் கிடையாதுங்க. இந்த பர்ஸுக்கு உள்ள வெளியன்னு முழுவதுமே நம்ம லக்ஷ்மி ரெட் கலர்ல பண்ணியிருக்கோம். இரண்டாவதாக ஒரு லக்ஷ்மி குபேரகான் பித்தளையாலான லக்ஷ்மி குபேர காயினை இதுல நம்ம வச்சு கொடுக்க போறோம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், பணத்தை ஈர்க்கக்கூடிய டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் பித்தளை பிளேட்ல பிராஸ் பிளேட்ல எழுதி இந்த பர்ஸ்ல நம்ம பதிச்சு வச்சிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம டெய்லி பார்த்தாலே நல்ல பணவசியத்தை கொடுக்கும். அந்த எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய டை கூட பார்த்தோம்னா நம்ம கிரீன் கலர்ல கொடுத்திருக்கோம். சோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சிருக்கோம். சரிங்க, அடுத்ததாக இந்த பர்ஸுக்குள்ள பணம் வைக்கும் அளவிற்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிறைய ரேக்குகளோட நம்ம செஞ்சிருக்கோம். அதாவது இதுல நிறைய அறைகள் இருக்குங்க. இந்த குபேர காயினை இந்த பர்ஸுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அடுத்ததாக சில்லறை வைப்பதற்கு ஒரு அறை நம்ம கொடுத்திருக்கோம். அதுவும் தாராளமா பட்டனோட கொடுத்திருக்கோம். அந்த பட்டன் கூட பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல தாங்க வச்சிருக்கோம். அடுத்ததாக நம்முடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தாராளமான இடம் இருக்குங்க. நிறைய கார்ட்ஸ் நீங்க வச்சுக்கலாம். அதே போல 500 ரூபாய் நோட்டுகளை கூட, அதாவது பெரிய சைஸ் ரூபாய் நோட்டுகளை கூட தாராளமா நீங்க வச்சுக்கலாம். பணம் வச்சதற்கு பிறகு கூட உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். எப்பவுமே பணத்தை நம்ம மடிச்சு வைக்க கூடாதுங்க. சில பேர்லாம் சுருட்டி மடிச்சு கசக்கி வைப்பாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடாது. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல நல்லா நீட்டா வச்சுக்கோங்க. வாரத்திற்கு ஒரு முறை தேவையில்லாத பொருட்களை அந்த பர்ஸ்ல இருந்து நம்ம வெளியே எடுத்து போடணும். இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ நிலையில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதே போல உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு இந்த மணி பர்ஸை நீங்க கிஃப்டா கொடுத்து பாருங்க. அவங்களுடைய பணவரவில் முன்னேற்றத்தை தருவதுன்னு மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய பணவரவிலும் அது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி வாங்க, அடுத்ததாக பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். எப்படி ஆண்கள் பர்ஸை நம்ம PU லெதர்ல ரெட் கலர்ல பண்ணியிருக்கோமோ அதே மெட்டீரியல் தாங்க லேடிஸ் பர்ஸ்க்கும் நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல நம்ம டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி இந்த பர்ஸ்ல நம்ம பதிச்சு கொடுக்கிறோம். ஹேண்ட்பேக் பயன்படுத்தாத பெண்கள் கூட இந்த பர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய மொபைல் போன் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட சுலபமா இதுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போக முடியும். இதனுடைய ஜிப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா போல்டா நம்ம கொடுத்திருக்கோம். இந்த மணி பர்ஸ்க்குள்ள ஜிப் வச்சிருக்க கூடிய இன்னொரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அதுல தான் நம்ம லக்ஷ்மி குபேர காயினை வச்சு கொடுத்திருக்கோம். அதுல நீங்க சில்லறைகளை நிறைய போட்டு வைங்க. ஏன்னா குபேரருக்கு சில்லறைனா ரொம்பவுமே பிடிக்கும். அதனுடைய ஓசை அவருக்கு மிகவுமே விருப்பமானது. சோ இந்த லக்ஷ்மி குபேர காயின் கூட நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. நீங்க ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற லேடிஸாக இருந்தாலும் கூட பணத்தை மட்டும் இந்த பர்ஸ்ல வச்சுட்டு அந்த பர்ஸை நீங்க ஹேண்ட்பேக் குள்ள வச்சுக்கலாம். மொத்தத்துல இதுல நீங்க பணத்தை சேர்த்து வைங்க. இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, வீட்டுல நீங்க இதுல பணத்தை சேர்த்து பாருங்க. அது பல மடங்காக பெருகிட்டே இருக்கும். வீண் விரயங்களை கட்டுப்படுத்தும். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காகலாம் நான் சொல்லலைங்க. இல்லனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பார்த்து பார்த்து நம்ம வடிவமைச்சிருக்க மாட்டோம். எல்லாருமே பயன் பெறணும், எல்லாருக்குமே நல்ல செல்வ செழிப்பு ஏற்படணும்ன்றதுக்காக தாங்க இந்த லக்ஷ்மி குபேர பர்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க 500 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டுன்னு கொஞ்சம் பெரிய சைஸ் நோட்டை கூட தாராளமாக வைக்கலாம். ஒரு கட்டு நோட்டு கூட நீங்க வைக்கலாம். அந்த அளவிற்கு இடம் இருக்குங்க. அதே போல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கும் தாராளமான இடம் இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல உங்களுடைய பெரிய சைஸ் மொபைல் போனை கூட ஈஸியா இந்த பர்ஸுக்குள்ள வைக்கலாம். அதையும் நான் வச்சு காட்டுறேங்க. சோ நீங்க ஒரு பக்கத்துல கடைக்கு போறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா கூட உங்களுடைய மொபைல் போன், ப்ரூஃப் மற்றும் காசு எல்லாத்தையுமே இந்த பர்ஸுக்குள்ள வச்சுட்டு காம்பாக்டா நீங்க கையிலேயே எடுத்துட்டு போயிடலாம். அதே போல இந்த பர்ஸை நீங்க வெளியே எடுத்துட்டு போகும்போது எல்லாருமே இதை நீங்க எங்க வாங்குனீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரிச்சான பிரீமியமான லுக் நமக்கு கிடைக்கும். சோ பணவசியம் நல்ல ஸ்டைலிஷாவும் இருக்கும், காம்பாக்டாவும் உங்களுக்கு இருக்கும். கடந்த 2 நாட்களா இந்த பர்ஸை பத்தி நம்ம சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இந்த தீபாவளிக்குள்ள எல்லாருக்குமே இந்த பர்ஸை கொடுக்கணும்னு நம்மளும் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்
கேமராஸுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்களும் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீமில் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியராக கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்க்கும் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.